ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸில் 10th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் ப்ளஸ் ஒனில் என்ன குரூப் எடுக்கலாம், என்ன குரூப் எடுத்தால் ரொம்ப எளிமையாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நாங்கள் என்ன குரூப் எடுக்கலாம், என்ன குரூப் எடுத்தால் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றதுக்கான இதில் பார்த்தீங்கன்னா கைடன்ஸ் கேட்டது. ஸோ உங்களுக்காக நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸில் வழிகாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரி புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சயின்ஸ் குரூப்பில் இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒனில் சயின்ஸ் குரூப்பில் என்னென்ன குரூப்லாம் இருக்குது, மேத்ஸ் சயின்ஸில் என்னென்ன குரூப் இருக்குது, மேத்ஸ் பயாலஜி என்ன, மேத்ஸ் கம்ப்யூட்டர் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பல டைம் சொல்லியிருக்கேன், நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸில் ஸ்டூடெண்ட்டுக்காகவே நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். எக்ஸாம் டைமில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டுருங்க. இந்த லீவ் டைமில் நீங்கள் ப்ளஸ் ஒன் இந்த ரிசல்ட் வரதுக்குள்ளே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன குரூப் எடுத்தால் ஈஸியாக படிக்கலாம் அப்படின்றதுக்கு நம்மளால் முடிஞ்சது உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறோம். ஸோ வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மார்க் எல்லாருமே வரும். ஸோ இப்போ எல்லாருமே நல்லா எக்ஸாம் எழுதிருக்கீங்க. நம்ம இதுக்கு முன்னால் இருந்த பப்ளிக் விட இந்த வருஷம் பப்ளிக் ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் இருந்தது. எக்ஸப்ட் சயின்ஸ் தவிர மற்ற எல்லாமே நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் டெஃபினட்டாக ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட இருங்க, கண்டிப்பாக நல்ல மார்க் எடுப்பீங்க. ஸோ நம்ம இந்த சமயத்தில் இந்த லீவுக்குள்ளேயே நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு இந்த குரூப் எடுக்கிறாங்க, ஒரு எக்ஸாம் உங்களுக்கு மேத்ஸ் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்லேயே சொல்லலாம், ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் குரூப் எடுக்கிறாங்கன்னா ஆர்ட்ஸ் குரூப் போயிட வேண்டாம், உங்களோட விருப்பப்படி எழுதுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற கைடன்ஸ் ரொம்ப ரொம்ப எளிமையாக. ஃபஸ்ட்டு நம்ம ப்ளஸ் ஒனில் என்னென்ன குரூப்லாம் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஃபஸ்ட் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது ஃபஸ்ட் கேட்டகரி சயின்ஸ் குரூப், அறிவியல் சார்ந்த பாடப்பிரிவுகளும், அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் குரூப்னா கலை அறிவியல் சார்ந்ததும், கலை சார்ந்தும், அதுக்கப்புறம் தொழில் சார்ந்த. ஸோ 3 கேட்டகரியாக பார்த்தீங்கன்னா நமக்கு குரூப் இருக்குது. சயின்ஸ் குரூப், ஆர்ட்ஸ் குரூப், வொகேஷனல் குரூப். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இந்த சயின்ஸ் குரூப்பில் என்னென்ன பிரிவுகள் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ சயின்ஸ் குரூப்பை பார்த்தீங்கன்னா 4 கேட்டகரியாக முதல்ல செப்பரேட் பண்ணோம். ஃபஸ்ட் மேத்ஸ் பயாலஜி, அதாவது மேத்ஸும் பயாலஜி ஓரியன்டாக இருக்கிற குரூப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேத்ஸ் கம்ப்யூட்டர். ஸோ கம்பேரிசன் மேத்ஸ் கம்ப்யூட்டர். அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்டகரிக்குன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் என்னென்ன குரூப். ஸோ ஓவராலாக இந்த 4 கேட்டகரி வச்சு தான் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா மேத்ஸ் பயாலஜியில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறதுனா மேத்ஸ் பயாலஜியில் காமனாக எல்லா சப்ஜெக்ட் எல்லா குரூப்லேயும் காமனாக தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஃபஸ்ட்டு தமிழ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது மேத்ஸ் பயாலஜியில் ஃபிசிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபிசிக்ஸ். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ண கெமிஸ்ட்ரி, நெக்ஸ்ட் குரூப் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, நெக்ஸ்ட் பயாலஜி, அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேத்ஸ். ஸோ மேத்ஸ் பயாலஜின்னு சொல்லும்போது இந்த 6 கேட்டகரி தான், தமிழ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்ஸ். இது ஃபஸ்ட் கேட்டகரியில் இருக்கும். ஸோ இது குரூப் கோடும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த ஸ்கூலில் நீங்கள் எந்த செலக்ட் பண்ணுறீங்க அந்த ஸ்கூலில் சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா மேத்ஸ் கம்ப்யூட்டர் குரூப்பில் என்னென்ன கேட்டால் தமிழ், ஃபஸ்ட்டு தமிழ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் இங்கிலீஷ், நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், ஜென்ரலாகவே வரக்கூடியதான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதாவது பயாலஜிக்குள்ளே கம்ப்யூட்டர் சயின்ஸ், மற்றபடி அதே கம்பேர் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் அதே காமன்னா பயாலஜிக்கும் இதுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் கம்ப்யூட்டர் தான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸ், அதாவது சயின்ஸ் பண்ணி மேத்ஸ் வேண்டாம், பயாலஜி கான்செப்டை கம்பேரிசன் பண்ண பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸ் தமிழ் ஃபஸ்ட்டு காமனாக தமிழ், நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ். அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது பாருங்கள் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, பாட்னி ஜுவாலஜி மட்டும் இருக்கும். ஸோ கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டனி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜுவாலஜி, அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ், அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி எக்ஸப்ட் மேத்ஸும் பயாலஜி இல்லாமல். ஸோ இது சயின்ஸ் பியூர் சயின்ஸ் மட்டும் கம்பேரிசன் பண்ணக்கூடிய தேர்ட் கேட்டகரி நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது நெக்ஸ்ட் குரூப் பாருங்கள் அகைன் அண்ட் அகைன். ஃபஸ்ட்டு நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பில் என்னெல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு தமிழ், நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ரொம்ப தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு. அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதே கான்செப்ட் தான் வரும். கெமிஸ்ட்ரி பயாலஜி, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்ஸ் இருக்காது இந்த குரூப்பில், அதாவது மேத்ஸ் இல்லாத ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ், சம்டைம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கூட இந்த குரூப்பில் வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா 4th கேட்டகரியில் கொடுத்துருக்கோம். அடுத்தது பாருங்கள் நெக்ஸ்ட் கேட்டகரியில் கம்பேரிசன் பண்ணும்போது மேத்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக், நிறைய ஸ்கூலில் இந்த குரூப் இல்லாத இருக்கும், சில ஸ்கூல் இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக் புள்ளியியல் சார்ந்த தமிழ். அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது இங்கிலீஷ், நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ், நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி, நெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக் மேத்ஸ். பயாலஜி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எதுவுமே இருக்காது. ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி நெக்ஸ்ட் மேத்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த குரூப்பில் இருக்கும். ஸோ இது 5th கேட்டகரி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் கேட்டகரி கம்பேரிசன் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் மேத்ஸ் பயோ கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த குரூப் இருக்குது, மேத்ஸும் பயோ கெமிஸ்ட்ரி சார்ந்தது. தமிழ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், நெக்ஸ்ட் மெயின் சப்ஜெக்டில் கம்பேரிசன் ஆஃப் ஃபிசிக்ஸ்,
நெக்ஸ்ட் கேட்டகரி கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி காமனாக எல்லா குரூப்லேயுமே வந்துட்டே தான் இருக்கும். இப்போ சயின்ஸ்குள்ளே பயோ கெமிஸ்ட்ரி, தென் மேத்ஸ், அதாவது பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக் இது மட்டும் தான் மாறிட்டு, மற்றபடி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் காமனாக இருக்கும். இது வந்து 6th கேட்டகரியில் மேத்ஸ், பயோ கெமிஸ்ட்ரி கேட்டகரி பார்த்துருக்கோம். ஸோ பயோ கெமிஸ்ட்ரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி நம்ம கம்பேரிசன் பண்ணது தான். நெக்ஸ்ட்டு பயோ கெமிஸ்ட்ரியிலே மேத்ஸ் இல்லாத பயோ கெமிஸ்ட்ரி கம்பேர் பண்ண போகிறோம். தமிழ், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ், அடுத்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பயாலஜி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பயோ கெமிஸ்ட்ரி, நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்ஸ். இதில் வந்து மேத்ஸ் வர பயாலஜி, பயோ கெமிஸ்ட்ரிக்கான. ஸோ எல்லா குரூப்புமே எல்லா ஸ்கூல்லையும் இருக்காது. பேசிக்காக ஒரு 4 கோர்ஸ் வந்து எல்லா ஸ்கூலுமே வச்சுருவாங்க. அது ஃபைனலாக நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் ஹோம் சயின்ஸ். ஹோம் சயின்ஸும் சில ஸ்கூல் இருக்கும். ஸோ எல்லா குரூப்புமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் காமன். தமிழ், நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ், அடுத்தது பாருங்கள் ஃபிசிக்ஸ், நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, அடுத்த குரூப் வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது பயாலஜி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதுக்கப்புறம் ஹோம் சயின்ஸ் ஆர் சித்தா ஆர் நர்சிங் எல்லாமே இல்லை கம்பேரிசன் பண்ணி கொடுத்துருவாங்க. சம் ஸ்கூலில் வந்து பார்த்தா சில வேரியேஷன் இருக்கும். ஸோ அடுத்த கம்பேரிசன் பண்ணும்போது நான் திருப்பி சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக தான் சொல்லிகிட்ருக்கோம். மைக்ரோபயாலஜின்னு ஒரு குரூப் இருக்கும். ஸோ அதில் கம்பேரிசன் தமிழ், நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் பண்ணும்போது இங்கிலீஷ், தமிழ் இங்கிலீஷ் காமன் எல்லா குரூப்லேயும். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸ் அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஃபிசிக்ஸ், நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரி, நெக்ஸ்ட்டு கான்செப்ட் பாருங்கள் பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. நெக்ஸ்ட் வந்து மைக்ரோபயாலஜி, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேத்ஸும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதெல்லாம் இல்லாத வந்து மைக்ரோபயாலஜி கம்பேரிசன் பண்ணி கொடுக்குறது தான் மைக்ரோபயாலஜியை கம்பேரிசன் பண்ணுறோம். அடுத்த கான்செப்டில் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் எடுக்கும் தான் நியூட்ரிஷன், டயட் அண்ட் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க. உணவியல் சார்ந்தது தமிழ், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ், அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி காமனாகவே வரும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்ஸுக்கு பதிலாக வரக்கூடியதான் பார்த்தீங்கன்னா டயட் அண்ட் நியூட்ரிஷன். மற்றபடி அதே காமன் கேட்டகரி தான் வரும். ஸோ ஓவராலாக இதில் உங்களுக்கு நான் எல்லா கேட்டகரிக்குமே சொல்லியிருக்கேன். நான் திருப்பி சொல்கிறேன், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குரூப் எடுக்கிறாங்க, நம்ம எல்லோரும் வாங்க ஆர்ட்ஸ் குரூப் போகலாம். ஒரு சிலர் வந்து பார்த்தா மேத்ஸில் வந்து ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் நீங்கள் எழுதியிருக்க எக்ஸாம் ரொம்ப எளிமையாக இருந்தது. 10th மேத்ஸோட கண்டினியூஷன் தான் +1 +2 கொடுப்பாங்க. கொஞ்சம் ரொம்ப நீங்கள் வந்து பேசிக் தெரிஞ்சுட்டு போகும்போது +1 வந்து ஈஸியாக தான். +1 நல்லா படிச்சிங்கன்னா +2 ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீ எக்ஸாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸ் 3 சப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 25 மார்க் தான். நீங்கள் 25 எடுத்தால் பாஸ். ஏன்னா 10 மார்க் வந்து போய் இன்டர்னல் கிடைச்சாங்க. 90 தான் எக்ஸாம் எடுக்கும். தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸும் 90 தான். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, நெக்ஸ்ட்டு பயாலஜி கம்பேரிசன் பண்ணும்போது எல்லாமே வந்து 70 மார்க்ஸ் தான் எழுதுவீங்க. ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 70 மார்க்கில் 10 மார்க் இன்டர்னல் 20 மார்க் அப்போ 16 மார்க் எடுத்தால் பாஸ் கால்குலேஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் +1 ஜாயின் பண்ணும்போதே சொல்லிடுவாங்க. நான் திருப்பி சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தது வந்து ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் பண்ணியது சயின்ஸ் குரூப்பில் என்னென்ன நான் திருப்பி சொல்கிறேன், இது எல்லா கோர்ஸுமே வந்து எல்லா ஸ்கூல்லையும் இருக்காது. அப்போ பேசிக்காக 4 கோர்ஸ் வந்து எல்லா ஸ்கூல்லையும் வச்சுருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளே சொல்லணும்னா ஃபஸ்ட் நம்ம சொல்ல தமிழ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி இந்த குரூப் எல்லா ஸ்கூல்லையும் மேக்ஸிமம் வச்சுருப்பாங்க. அடுத்து 2 பார்த்தா குரூப் நம்பர் 2ன்னு சொல்லும் போது தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த குரூப்பும் எல்லா ஸ்கூல்லையும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸும் தனியாக ஒரு குரூப் இருக்கும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா ஸ்கூலும் வச்சுருக்க சான்ஸ் இருக்குது. அதில் என்ன இருக்குன்னா தமிழ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு. ஸோ அதாவது மேத்ஸுக்கு பதிலாக ஒன்லி வந்து இப்போ சயின்ஸ் ஒன்று. அதுக்கப்புறம் பியூர் சயின்ஸ் நிறைய ஸ்கூல் வச்சுருப்பாங்க. தமிழ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சில ஸ்கூலில் மாறி இருக்கும். அதே மாதிரி இப்போ தான் பயோ கெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி இதெல்லாம் வந்து இப்போ சில ஸ்கூல் இந்த 4 குரூப் வந்து இப்போ சயின்ஸ் கேட்டகரியில் கண்டிப்பாக எல்லா ஸ்கூல்லையும் இப்போ வச்சுருப்பாங்க. நான் திருப்பி சொல்கிறேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக சேர்வோம், ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து எல்லாரும் ஆர்ட்ஸ் குரூப் போவோம். ஒரு சிலர் அப்படி ஒரு முடிவு எடுப்பாங்க. அப்படி இல்லை, உனக்கு என்ன விருப்பமாக இருக்கோ அந்த கோர்ஸ் எடுத்து படிங்க. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லா லெவலையும் வரதான் செய்வாங்க. நான் இல்லை சார், நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணும்போது அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா உருவாகலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே ஸ்கூலில் ஜாயின் பண்ணும்போது கிளாஸ் மட்டும் தான் வேறு. அவனுக்கு ஆர்ட்ஸ் நல்லா வருதா, அவங்க ஆர்ட்ஸ் படிக்கலாம். உங்களுக்கு மேத்ஸ் நல்லா வரும், இல்லை ஃபிசிக்ஸ் நல்லா வரும், எனக்கு பயாலஜி நல்லா வரும்ன்றவங்க பயாலஜி எடுத்து படிங்க. இல்லை எனக்கு மேத்ஸே வராது, இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை வந்து மேத்ஸ் குரூப் எடுத்துருக்காங்க, நானும் மேத்ஸ் குரூப் அந்த கேட்டகரிக்கு நீங்கள் போயிட வேண்டாம். உங்களுக்கு என்ன விருப்பம் நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணுறது தான் வாழ்நாளில் ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் என்ன குரூப் எடுத்தால் ஈஸியாக படிக்கலாம். நீங்கள் இனி படிக்க போகிறது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட்டுக்காக தான் படிக்குவேன். லைஃப் லாங்காக உங்களுக்கு யூஸ் ஆக போகிறது. ஸோ மேத்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் கம்பேரிசன் பண்ணும்போது சயின்ஸுங்க டஃப்பாக கேட்டாங்க. டஃப்னா ஸ்டாண்டர்டாக இருந்தது. ஸோ அப்படி தான்
மேக்ஸிமம் எல்லா எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. ஆனால் எக்ஸப்ட் நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதே மாதிரி தான் +1 +2 தான். நீங்கள் ஃபஸ்ட்டு பப்ளிக் இங்கே 35 மார்க்ஸ் எடுத்தால் பாஸ். ஆனால் +1 +2 ஜஸ்ட் 25 மார்க்ஸ் எடுத்தால் பாஸ். உங்களோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 25 மார்க்காக இருக்கக்கூடாது. நம்ம மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் நல்ல மார்க் எடுக்கணும். +1லையும் பப்ளிக் இருக்குது, +2லையும் பப்ளிக் இருக்குது. நாம் ஏன் வந்து நான் திருப்பி சொல்கிறேன் 10+2 ஐ மீன் நான் 10th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா +2 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேபி இந்த பாலிடெக்னிக் போகிறதா இருந்தால் கூட +2 முடிச்சுட்டு போனீங்கன்னா 2 இயர்ஸ் தான். ஏன்னா எதிர்காலத்தில் நம்ம ஏதோ ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னா 10+2+3ன்னு கேட்டாங்கன்னா ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா +2 முடிக்க பாருங்கள். ஸோ இல்லை எங்களுக்கு வந்து நாங்கள் 10th முடிச்சு டேரெக்டாக பாலிடெக்னிக் போய்க்கிறோம் அப்படின்றது தட் இஸ் யுவர் விஷ், உங்களோட விருப்பம் தான். ஆனால் திருப்பி சொல்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குரூப் எடுக்கிறாங்க, நான் இந்த குரூப் எடுக்கிறேன், அந்த தாட்டுக்கு போக வேண்டாம். உனக்கு என்ன விருப்பம், உன்னோட அதாவது எல்லா சப்ஜெக்ட் படிங்க. ஆனால் ஒரு சப்ஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் ஆர்வமாக இருப்பீங்க. ஸோ அவங்க வந்து அந்த ஆர்வத்தின் அடிப்படையில் நீங்கள் +1 குரூப்பை செலக்ட் பண்ணுங்கள். திருப்பி சொல்கிறேன், உங்களுக்கு சஜெக்ஷன் தெரியல அப்படின்னா நல்லா உட்காந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணுங்கள். நம்ம என்னெல்லாம் நமக்கு ரொம்ப எளிமையாக வரக்கூடியது என்ன, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எதன் மேலே எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் தகுந்த மாதிரி நீங்கள் குரூப்பை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இருக்கிற இந்த டைம் இந்த மே மந்த் உங்களுக்கு ரிசல்ட் வரதுக்குள்ளே நம்ம என்ன குரூப் எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாகிடுங்க. ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வழிகாட்டுறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் குரூப் ஜென்ரலாக இருக்கிற எல்லா குரூப்புமே வந்து சயின்ஸில் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கிறோம். இதில் எல்லா குரூப்பும் எல்லா ஸ்கூல்லையும் இருக்காது. மேக்ஸிமம் நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த 4 குரூப் மேத்ஸ் கம்ப்யூட்டர், மேத்ஸ் பயாலஜி, பியூர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த 4 குரூப் எல்லா ஸ்கூல்லையும் வச்சிருப்பாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸுமே பார்த்தீங்கன்னா காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்ட்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லிட்டு கூட வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஆர்ட்ஸ் குரூப்பும் ஒகேஷனல் குரூப்பும் நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட்டு சூஸ் பண்ணக்கூடியது வந்து உங்கள் எதிர்காலத்துக்காக சூஸ் பண்ண போகிறீங்க. சரியாக சூஸ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் திருப்பி சொல்கிறேன், இந்த மே மந்த்து முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ கொஞ்சம் டைம் எடுத்து +1 என்ன சப்ஜெக்ட் இருக்குது, இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் ஃபுல்லாக இந்த லீவ்லேயே பாருங்கள். நம்ம சேனல் GR Success Teacher +1 இப்போ பார்த்தீங்கன்னா +1க்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே கொஸ்டின் பேப்பர், ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் செப்பரேட்டாகவே பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம். அதையும் பயன்படுத்திக்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா +1ல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நீங்கள் என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்றத அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட் வந்து தொகுத்து உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் கொடுக்குறோம். ஸோ அதுக்கு பயன்படுத்திக்கங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃப்ரம் GR Success STC ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் GR Success STC. Thank you all.